வணக்கம். பிரிந்த ஆன்மாவுக்கு செயல் இல்லை, ஆனால் நினைப்பு இருக்கிறது. அதேபோல வெறுப்பில்லை, தவிப்பில்லை, ஆனால் நினைப்பு இருக்கிறது பிரிந்த ஆன்மாவுக்கு. இதுவும் இந்த ஞான நிலையில் அந்த பிரம்ம ஆற்றல் உள்ளவர்களுக்கு இதுவும் கடந்து செல்லும், வந்து செல்லும். இந்த நிலையும் வரணும். அப்போத்தான் அதனுடைய ஆன்மாவை என்னங்கிறத உணரப்படும். நிச்சயமாக இறைப்பிரமம் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு இதுதான் அருமையான நிலை. இது வந்து செல்லும், வரணும். இந்த ஆன்மாவுக்கு அப்படியும் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இந்த ஆன்மா கடந்து செல்கிறது. கடந்து செல்லும்போது அந்த மேலே நோக்கி அடுக்கு நிலையான ஒரு நிலையை கொண்டு செல்கிறது. ஆனால் யாரிடம் பிரியம் இருக்கிறதோ அவங்களிடம் நினைப்பு வருகிறது. மகள் பாத்திரம், மகன் பாத்திரம், அந்த யாருடைய ஒரு நினைவு அன்புக்குரிய நிலையாக இருக்கிறதோ அவர்களுடைய நினைவு வருகிறது. ஆனால் வெறுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஒரு சுகமாக தான் இருக்குது. அந்த நினைப்பு தான் வருகிறது. நினைவிலையும் ஊடல் மாறிய ஒரு சுகம்தான் இருக்கிறது. ஆனால் வெறுப்பில்லை, தவிப்பில்லை. நிச்சயமாக இது ஒரு பேரின்பம்தான். இறப்பும் ஒரு பேரின்பமாகத்தான் தோன்றியது. இது வரணும், வந்து கிடைக்கணும். ஏன்னா இதுதான் அந்த இறை பிரமத்தோட இறைஞானத்தோட இருக்கும் நபர்களுக்கு, அன்பர்களுக்கு இது ஒரு தொடர்நிலை. நிச்சயமாக இதுவும் கிட்டும். இதுதான் முழுமையான ஒரு இறை எண்ணத்தை உண்டாக்கும், இறை பின்பத்தை ஏற்படுத்தும், தொடரை உண்டாக்கும். இதுவும் ஒரு அனுபவம். பகவான் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அனுபவம். ஒரு கூட்டத்தில் 5000 வாங்கி கூடி ஒரு 2 நாளில் ஒன்று ஞானி ஆக்கி விட்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம், ஒரு ஞானி, ஒரு கூடர் அமைத்தவர். அவரிடம் ஒருவர் நல்ல கேள்வி கேட்டார். இறந்த பெண் எப்படி உணர்கிறார், இறந்த பெண் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு வேண்டிய பதிலை அருமையாக கொடுத்துருக்கணும். அவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் கமர்ஷியல் ஞானி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இறந்து பாருங்கள், நீங்கள் போய் பாருங்கள், அதுக்கு அனுபவத்தை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி சிரிக்கிறார்.